அப்போ ஒரு ஹெலிகாப்டர் மேலே இருந்து கீழே வருது. அதை பார்த்த வுல்ஃப்மேன் முறைச்சிக்கிட்டே நிற்கிறான். அப்போ அந்த ஹெலிகாப்டர்லேருந்து 3 RZ ரோபோட் கீழே இறங்கி நிற்கிது. அதை பார்த்த வுல்ஃப்மேன் கோபத்தில் கத்திக்கிட்டே ஓடி வந்து அந்த RZ-24 ரோபோட்டை அடிக்க வரான். அப்போ அந்த ரோபோ வேகமாக ஓடி வந்து ஃபோர்ஸாக வுல்ஃப்மேனோட வயிற்று பகுதியில் குத்தி தூக்கி வீசிடுது. அப்படி தூக்கி வீசப்பட்டதில் அந்த வுல்ஃப்மேன் வேகமாக போய் ஒரு மரத்தில் மோதி கீழே விழுந்துடுறான். இது RZ-24 ரோபோட் கேமராவில் பார்த்த ஃப்ராங்க் சிரிச்சுக்கிட்டே ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த 3 RZ-24 ரோபோட்ஸ் அதுங்க கிட்ட இருக்கிற கன்னை வச்சு வுல்ஃப்மேனை நோக்கி ஷூட் பண்ணுதுங்க. அப்போ அந்த வுல்ஃப்மேன் எல்லா புல்லட்ஸ்லேருந்துமே தப்பிச்சு கால் தடிக்கு கீழே விழுந்துடுறான். அப்போ ராட்ஜரோ கிட்ட ஜெசிகா சொல்கிறா, ராட்ஜரோ என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க, போய் உன்னோட கன்னை எடுத்துட்டு வா, அந்த ரோபோட்ஸை நம்ம தாக்கி ஆகணும் அப்படின்னு சொல்லவும் அதுக்கு ராட்ஜரோ சொல்கிறான், சாரி ஜெசிகா, நான் கன்னை எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஜெசிகா என்ன பண்ணுறன்னா அவள் பாக்கெட்லேருந்து ஒரு மினி கன்னை எடுத்து அந்த ரோபோட்ஸை நோக்கி சொல்கிறா. ஆனால் அந்த 6 புல்லட்ஸுமே அந்த RZ-24 ரோபோட்ஸை எதுவுமே பண்ணலை. அப்போ ஜெசிகா சொல்கிறா, சே, என்னால் இந்த ரோபோட்ஸை தடுக்க முடியலையே, இப்படியே நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருந்தால் எதுவுமே ஆகாது. ராட்ஜரோ ஹெலிகாப்டர் எடு அப்படின்னு சொல்லவும் ராட்ஜரோ ஹெலிகாப்டர் சீட்டில் போய் உட்காடுறான். அப்போ ஜாக் ஜெசிகாவை பார்த்து சொல்கிறான், ஜெசிகா நீ என்ன பண்ணுற, மறுபடியும் கிளம்ப போறியா, நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும் அதுக்கு ஜெசிகா சொல்கிறா, ஜாக் நீ கண்ணாப்பண்ணான்னு கேட்குற கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, நான் என்ன பண்ண போகிறேங்கிறத வேடிக்கை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜெசிகா என்ன பண்ணுறேன்னா பின்னாடி இருக்கிற சீட்டில் போய் உட்காடுறா. சீட்டில் உட்காந்துட்டு ஜெசிகா ராட்ஜரோ கிட்ட சொல்கிறா, ராட்ஜரோ ஹெலிகாப்டர் கன்ஸ் ஆன் பண்ணு அப்படின்னு சொல்லவும் ராட்ஜரோ பட்டன் அழுத்துறான். ஹெலிகாப்டரில் இருக்கிற கன்ஸ் வெளியே வருது. இப்போ என் ஆட்டத்தை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜெசிகா அந்த ரோபோட்ஸை நோக்கி ட்ரிகர் பட்டன் அழுத்துறா. அப்போ ஹெலிகாப்டரில் இருக்கிற கன்ஸ் புல்லட் எல்லாமே அந்த RZ-24 ரோபோட் மேலே தாக்கிடுது. அப்போது 3 RZ-24 ரோபோட்டில் ஒன்று திரும்பி தன்னோட கன்னை வச்சு ராட்ஜரோ ஹெலிகாப்டரோட விங்ஸை ஷூட் பண்ணிடுது. அப்படி ஷூட் பண்ணதில் அந்த விங்ஸ் உடஞ்சி ஹெலிகாப்டர் கண்ட்ரோலில் மீறி கீழே விழுந்துருது. ஹெலிகாப்டர் கீழே விழுந்ததில் 4 பேருக்குமே பலமாக அடிபட்டுருது. 3 RZ-24 ரோபோட்டுமே தன்னோட கையில் இருக்கிற ஆயுதங்களால் வுல்ஃப்மேனை தாக்க வருது. அப்போது ஒரு குண்டு அந்த RZ-24 ரோபோட் மேலே விழுந்து வெடிச்சிருது. அப்படி வெடிச்சதில் அந்த RZ-24 ரோபோட் பறந்து போய் கீழே விழுந்து ஷட் டவுன் ஆயிடுது. இன்னும் 2 RZ-24 ரோபோட்ஸ் திரும்பி மேலே பார்க்குது. மேலே இருக்கிறது யாருன்னா ப்ளூ நோவா. இதை பார்த்து அந்த RZ-24 ரோபோட்ஸ் ரெண்டுமே நோவா ஸ்பேஸ்ஷிப்பை கன்னை வச்சு தாக்குதுங்க. அப்போ ஒரு நோவா சோல்ஜர் நோவா ஸ்பேஸ்ஷிப்லேருந்து ஜம்ப் பண்ணி கீழே இறங்கி தன்னோட கன்னை வச்சு அந்த RZ-24 ரோபோட்ஸை தாக்குறாரு. இப்போது நோவா சோல்ஜருக்கும் RZ-24 ரோபோட்ஸ்க்கும் பயங்கரமாக கன் ஷூட்டிங் ஃபைட்ஸ் நடக்குது. இப்படியே கன் ஷூட்டிங் ஃபைட் நடக்குது. கடைசியில் நோவா சோல்ஜர் தன்னோட ஸ்பேஸ்ஷிப் கன்னால் அந்த 2 RZ-24 ரோபோட்ஸையும் டெஸ்ட்ராய் பண்ணிடுறாரு. அப்போ அந்த நோவா சோல்ஜர் தன்னோட கன்னை முதுகில் மாட்டிட்டு அவரோட பிளானட்டில் இருக்கிற சோல்ஜர்ஸ்க்கு கால் பண்ணுறாரு. அந்த காலில் என்ன சொல்கிறாருன்னா, ரிப்போர்ட்டிங் கால் வால்டின் சோல்ஜர் நோவா 5073. இங்கே ஏதோ பிரச்சனை நடக்கிறதா எனக்கு ரேடியேட்டர் சிக்னல் கிடச்சிது, அதனால தான் நான் இங்கே வந்து பார்த்தேன். ஆனால் இங்கே வந்து பார்த்ததில் இங்கே ஒரு வுல்ஃப்மேன், அப்புறம் ஒரு ஹெலிகாப்டர், ஒரு விங்கு உடஞ்சி கீழே விழுந்து கிடக்குது. நான் அதை ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு ரிப்போர்ட் அனுப்புகிறேன், ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு சோல்ஜர் கால் வால்டின் என்ன பண்ணுறான்னா தன்னோட ஸ்கேனிங்கை வச்சு அந்த ஹெலிகாப்டர் ஸ்கேன் பண்ணி பார்க்குறான். அதில் மொத்தம் 4 பேர் காயம்பட்டு கிடக்குறாங்க. கால் வார்டின் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புனதை பார்த்த அந்த ஜென்ரல் மெசேஜ் சொல்லி அனுப்புகிறாரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கால் வார்டின் நான் ஜென்ரல் பேசுகிறேன், அங்கே ஏதாச்சும் பிரச்சனையா, உங்களுக்கு ஏதாச்சும் உதவி தேவைப்படுதா, ஐ ரிப்பீட் உங்களுக்கு ஏதாச்சும் உதவி தேவைப்படுதா, உங்களுக்கு பேக்கப் வேணுமா அப்படின்னு மெசேஜ் கேட்கவும் அதுக்கு கால் வார்டின் சொல்கிறான், எனக்கு இமீடியட்டாக ஒரு மெடிக்கல் பேக்கப் வேணும், இங்கே ஒரு 4 பேர் அடிபட்டு கிடக்குறாங்க ஹெலிகாப்டரில், ஐ ரிப்பீட் 4 பேர் ஹெலிகாப்டரில் அடிபட்டிருக்காங்க, ஐ நீட் பேக்கப் அப்படின்னு சொல்லவும் அதை கேட்ட ஜென்ரல், ஓகே நான் உடனே இப்போ மெடிக்கல் பேக்கப் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட சோல்ஜர் ஒருத்தரை மெடிக்கல் பேக்கப்லேருந்து பூமிக்கு அனுப்புகிறாரு. ஸ்பேஸ்லேருந்து மெடிக்கல் பேக்கப்பும் வந்துடுது. அப்போ கால் வார்டின் அந்த 4 பேரையுமே ஹெலிகாப்டர்லேருந்து காப்பாற்றி ட்ரீட்மெண்ட் பண்ணுறாரு. ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கும் போது கால் வார்டினுக்கு ஒரு மெசேஜ் கிடைக்குது. அந்த மெசேஜை கேட்ட கால் வார்டின் சொல்கிறான், ஓ மை காட், இது மட்டும் அவங்க கைக்கு கிடச்சிச்சுன்னா நிலம ரொம்ப மோசமாயிடும்,
இதை உடனே நான் போய் தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கால் வார்டின் தன்னோட ஸ்பேஸ்ஷிப்பை எடுத்துக்கிட்டு போகிறான். கால் வார்டின் போனதுக்கப்புறமா ஜாக், ஜெசிகா, ராட்ஸரோ அண்ட் மெஸ்ஸி 4 பேருமே மயக்கத்துலேருந்து எந்திச்சு பார்க்குறாங்க. அங்கே ஸ்காட் மனுஷனாக மாறி கீழே கிடக்கிறான். அப்போ மெஸ்ஸி சொல்கிறா, என்னாச்சு எனக்கு? நான் எப்படி இங்கே வந்தேன்? ஹெலிகாப்டர் மேலேருந்து கீழே விழுந்துருச்சு. நம்ம எல்லாரும் ஹெலிகாப்டருக்குள்ள தான் அடிபட்டு கிடந்தோம். ஆனால் இப்போ கண்ணு முழிச்சு பார்த்தா காய்ஸ் எல்லாரும் கொஞ்சம் திரும்பி பாருங்க அப்படின்னு சொல்லவும் 3 பேருமே திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்ததும் 3 பேருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. ஏன்னா மரத்துலேருந்து கீழே விழுந்த ஹெலிகாப்டர் கண்ணா பின்னான்னு டேமேஜ் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் பறக்கிற ஒரு விங்கு வேற உடஞ்சிருச்சு. ஆனால் இப்போ அவங்க பார்க்கும்போது அந்த ஹெலிகாப்டரில் ஒரு டேமேஜ் கூட இல்லை. அப்போ ஜாக் கீழே பார்க்குறான். அங்கே ஒரு லெட்ரு கிடக்கு. அந்த லெட்டரை எடுத்து படிக்கிறான். ஹலோ, என்னோடய பேர் கால் வார்டின். உங்கள் ஹெலிகாப்டரை சரி பண்ணது நான் தான். எஸ், நீங்கள் யோசிக்கலாம், ஒரு ஹெலிகாப்டரை சரி பண்ண குறைஞ்சபட்சம் 2 மாதம் ஆகுமே, இவன் எப்படி உடனே சரி பண்ணாதானே நீங்கள் யோசிக்கிறீங்க. ஆமாம், நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் உங்கள் உலகத்தை சேர்ந்தவன் கிடையாது. இந்த உலகத்தை காப்பாற்றுறதுக்காக ஒரு வேலையாக தான் நான் இங்கே வந்தேன். ஆனால் வந்து பார்த்தா நீங்கள் எல்லோரும் அடிபட்டு கிடந்தீங்க. உங்களுக்கெல்லாம் நான் ட்ரீட்மெண்ட் பண்ணி எனக்கு ஒரு வேலை வந்துடுச்சுன்னு நான் போயிட்டேன். என்னை நீங்கள் பார்க்கணுன்னா இல்லை என்னோடய உதவி உங்களுக்கு தேவைப்பட்டா இந்த லெட்டருக்கு பின்னாடி ஒரு கோட் இருக்கும். அந்த கோடில் நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணலாம். குட் பாய், டேக் கேர் buddies அப்படின்னு படிச்சுட்டு ஜாக் அந்த 3 பேரையும் பார்த்து சொல்கிறான், இவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்கிற அவனை நம்ம பார்க்காம போயிட்டோமே. ச்சே, மறுபடியும் அவனை பார்க்குறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு ஜாக் சொல்கிறான்.